ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வாழைப்பூ டீ எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோங்க. ரொம்பவே ஹெல்த்தியான இந்த வாழைப்பூ டீ பார்த்திங்கன்னா கருப்பட்டி சேர்த்து செஞ்சுருக்கேங்க. கருப்பட்டி சேர்த்து செஞ்சதுனால இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த டீயை நம்ம எல்லாருமே ரெகுலராக குடிக்கலாம். முக்கியமாக சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் 3 வேளையுமே குடிக்கலாங்க, ரொம்பவே நல்லது. வாழைப்பூ டீ செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் 3/4 லிட்டர் அளவு தண்ணி சேர்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அடுத்ததாக மீதி இருக்கிற 1/4 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கு தகுந்த போல் தண்ணி சேர்த்துக்கலாங்க. 3 பேருக்குன்றதுனால நான் 3/4 லிட்டர் அளவு தண்ணி சேர்க்குறேங்க. தண்ணி சேர்த்துட்டு வாழைப்பூ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வாழைப்பூ பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட காம்பு பகுதியில் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அலசி வச்சுருக்கிற பூவை அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த பூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இது நம்ம வாழைக்காய் சமைக்கிறோம் இல்லைங்களா, அந்த வாழை மரத்தோட பூன்னு நினைக்கிறேன். அந்த வாழைக்காயோட ஷேப் அப்படியே இந்த பூவில் தெரியுதுங்க, பாருங்கள். நம்ம எந்த வாழைப்பூ வேணாலும் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. இந்த ஒரு கைப்பிடி அளவுள்ள வாழைப்பூவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பூவை அந்த இதழ்லேருந்து எடுத்துருக்கோங்க, அவ்வளோதாங்க. இதோட தண்டு பகுதியெலாம் ஆயணும்னு நம்மளுக்கு அவசியம் இல்லை. நம்ம கொதிக்க வச்சு வடிகட்ட போகிறோம், அதனால் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். அது காம்புலாம் பார்த்திங்கன்னா நான் எடுக்கவே இல்லை, பாருங்கள். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இதில் நம்ம இப்போ இஞ்சிலாம் சேர்க்க போகிறோம். வெறுமனே குடிச்சோன்னா கொஞ்சம் துவக்கிற மாதிரி இருக்குங்க, அதனால தான் தோல் சீவிட்டு கட் பண்ண ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். அடுத்ததான் ஒரு எலுமிச்சப்பழம் 4 பகுதியாக கட் பண்ணியிருக்கேங்க, தோலோடு அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் துவப்பு தன்மை இருக்காதுங்க. அடுத்ததான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற புதினா சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். இதிலே சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம். கொதித்து வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. சுகர் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 3 வேளையுமே குடிக்கலாம். காலையில், மதியம், நைட்டும் குடிக்கலாம். சாப்பிட போகிற ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இதை நம்ம குடிச்சிடலாம். டேஸ்ட்டும் நல்லதாங்க இருக்கும். இது போல் நல்லா கொதி வந்துட்டுருக்கும்போது பாருங்கள், நல்லா கலர் மாற ஆரம்பிக்குது. ஒரே ஒரு துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கிறேங்க. இதில் சின்னதாக ஒரு துண்டு போதும். பட்டை சேர்த்துட்டு கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதித்து நல்ல கலர் மாறி வருங்க. உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் தண்ணி வற்றி வரும். நம்ம இறக்க போகிற சமயத்தில் நல்லா ஒரு கட்டி அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துக்கலாம். கருப்பட்டி சேர்த்துக்கிறது நல்லதுங்க, அதனால தான். சர்க்கரைலாம் நம்ம சேர்க்க தேவையில்லை, கருப்பட்டி சேர்த்துக்கலாம். கருப்பட்டி கரையிற அளவுக்கு கொதிச்சா போதுங்க. கரைஞ்ச உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தட்டில் ஆற விட்டுட்டு ஓரளவுக்கு டீ குடிக்கிற பதத்துலேயும் குடிக்கலாங்க. நல்லா ஆற விட்டும் குடிக்கலாம். கலர் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம இதில் இஞ்சி, புதினா, எலுமிச்சை எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால கருப்பட்டியும் கூட சேர்ந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு தட்டில் நம்ம ஆற விட்டுடலாம், சீக்கிரமாகவே ஆறிடுங்க. ஆற விட்டுட்டு குடித்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதை குடிக்கலாமான்னு டவுட் படாதீங்க. நான் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதா உங்களுக்கு வீடியோவாக எடுத்து காட்டுறேன். கண்டிப்பாக எல்லாருமே குடிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் தாங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.